வணக்கம் மக்களே. வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே. வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். பேலன்ஸ் இல்லாத வங்கி கணக்குகள் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தாமல் இருக்கும் வங்கி கணக்குகள் அனைத்தும் மொத்தமாக மூடப்பட இருக்கிறது அப்படின்ற மாதிரி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது மக்களே. இப்படி இருக்கும் வங்கி கணக்குகள் மே 31ஆம் தேதிக்குள்ள அவகாசம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போது வங்கி வாடிக்கையாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? வங்கி கணக்கு வைத்திருப்போருக்கு பெரும் தொல்லையாக இருப்பது இந்த மினிமம் பேலன்ஸ் விதிதான் மக்களே. இந்த வங்கிக்கு வங்கி மாறினாலும் கூட அதை பராமரிக்கவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. இதனால் வங்கியில் குறிப்பிட்ட தொகை எப்பொழுதுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் மக்களே. பல வாடிக்கையாளர்கள் இதனை கண்டு கொள்ளாமல் அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் இல்லாமலேயே வைத்திருப்பார்கள். அதே போல வங்கி கணக்கை ஆரம்பித்துவிட்டு பல ஆண்டுகள் அதில் எந்த விதமான பரிவர்த்தனையும் செய்யாமல் இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் இப்பொழுது அதிர்ச்சி செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது புதிய விதிகளின்படி பணமே இல்லாத வங்கி கணக்குகள் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தாமல் இருக்கும் வங்கி கணக்குகள் மூடப்பட உள்ளது. இப்படி இருக்கும் வங்கி கணக்குகள் மூடப்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி செய்யாமல் இருக்க KYC ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். மே 31ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய விதிகள் பஞ்சாப் நேஷனல் வங்கி அந்த வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே. இந்த வங்கி கணக்கு தொடங்கிவிட்டு 3 ஆண்டுகளுக்கும் மேலாக ஏப்ரல் 30 அதாவது 2024 வரை பயன்படுத்தாமல் இருந்தால் அது ஜூன் 1ஆம் தேதி மூடப்படும். அதே போல பணமே இல்லாத கணக்குகளும் 0 பேலன்ஸ் இருக்கும் வங்கி கணக்குகளும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மூடப்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே. என்னதான் இது பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட மற்ற வங்கி வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் மினிமம் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அப்படி மெயின்டைன் பண்ணும்போதே கரெக்டான மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டையும் அடிக்கடி பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.